அக்கௌண்ட்ஸில் லெட்ஜர் ப்ரிப்பரேஷன் பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு 1000 ருபீஸ் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அதில் நோட் புக்ஸ்க்கு 200 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 400 ருபீஸ்க்கு ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, 100 ருபீஸ்க்கு ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க. டோட்டலாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற எக்ஸ்பென்சஸ் 700 ருபீஸ். அப்போ உங்கள் கையில் இருக்கிற பேலன்ஸ் 300 அண்ட் யூ ஆர் ரிசீவிங் 500 ருபீஸ் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ். அப்போ இப்போ உங்கள் கையில் இருக்கிற பேலன்ஸ் 800 ருபீஸ். இதை நம்ம லெஜராக ப்ரிப்பேர் பண்ணுறோம். கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லெஜர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் எழுதிக்கணும். உங்கள் கையில் அந்த 1000 ருபீஸ் பேலன்ஸை எப்படி எழுதணும்? பேலன்ஸ் ப்ராட் டவுன். அப்புறம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம எப்போயும் டெபிட் பண்ணணும் அண்ட் கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இப்போ நோட் புக்ஸ்க்கு 200 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி இப்போ எப்படி எழுதணும்? நோட் புக்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். எப்போலாம் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஸோ இந்த எல்லா எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்லேயும் கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்கிறதுனால கிரெடிட் சைட் ஆஃப் கேஷ் அக்கௌண்ட் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எழுதணும். நோட் புக்ஸ் 200 ருபீஸ், ஷர்ட் 400, 100 ருபீஸ் ஸ்நாக்ஸ், எல்லா எக்ஸ்பென்சஸையும் எழுதியாச்சு. பேரண்ட்ஸ் கிட்டேருந்து 500 ருபீஸ் ரிசீவ் பண்ணிங்க இல்லையா? ஸோ நம்ம ரிசீவ் பண்ணுற எல்லாத்துக்குமே கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். அப்போது இந்த 500 ருபீஸ் ரிசீவ் பண்ணதுக்கான ஜேர்னல் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேரண்ட்ஸ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்கிறதுனால டெபிட் சைட் ஆஃப் கேஷ் அக்கௌண்ட் டு பேரண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு 500 ருபீஸ் எழுதணும். இப்போ இங்கே உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு இந்த லெஜர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் தான் தெரியும். இப்போ ரெண்டு சைடும் நீங்கள் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைடு அமௌண்ட் அதிகமாக இருக்கோ அங்கே தான் ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ணணும். இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது, 1500 ருபீஸ். ஸோ 1500 எழுதிட்டீங்க. இந்த சைடும் அதே அமௌண்ட் எழுதிடணும், 1500. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. இந்த டோட்டலுக்கும் இந்த அமௌண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே டோட்டல் வந்து 700. ஸோ 1500க்கும் இந்த 700க்கும் டிஃப்ரென்ஸ் 800 ருபீஸ். அப்போ அந்த 800 ருபீஸ் இங்கே எழுதிடணும். இந்த பேலன்ஸை நம்ம என்ன எழுதணும்னா பேலன்ஸ் கேரி டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன். இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் திஸ் கேஷ் அக்கௌண்ட். அப்போ கேஷ் நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த அக்கௌண்ட்டு காட்டுது. இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு 4 டிரான்சாக்ஷன் மட்டும் இருந்தது. ஸோ நம்ம இந்த லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நம்ம இது மாதிரி ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டோம் 800 ருபீஸ் பேலன்ஸ் அப்படின்னு. இதுவே ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க, அதில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் இருக்கும், ஒரு நாள்லேயே வந்து எத்தனை டிரான்சாக்ஷன் நடக்கும். இதுவே ஒரு மந்த்துக்கு ஒரு இயருக்கு அப்படின்னு எடுத்துட்டோன்னா நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கும் இல்லையா? அப்போது இது மாதிரி கால்குலேஷன் போட்டு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் எவ்வளோ பேலன்ஸுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் ஆர் ப்ரிப்பேரிங் லெஜர் அக்கௌண்ட்ஸ். லெஜர் ப்ரிப்பரேஷன் பற்றி நம்ம சேனலில் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கு பயோவில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.